என்ன சிஎம் சார், படத்துல மட்டும் தான் விவசாயத்தை காப்பாத்துங்கன்னு சொல்லுவீங்களா? நிஜத்துல இல்லையா? அதாவது இங்க பாருங்க, இங்க சுத்தி இருக்கிற தண்ணி எல்லாம் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி அழகா இருக்குல்ல. இது என்னன்னு தெரியுதா? இது ஒன்றும் பாசி பிடிச்ச தண்ணி இல்லைங்க. அதாவது நம்ம பெங்களூர்ல இருந்து இண்டஸ்ட்ரியல் வேஸ்டேஜ் கெமிக்கல் எல்லாம் வந்து கலக்குற தண்ணி இது. அதனாலதான் இந்த தண்ணியோட கலர் அந்த மாதிரி இருக்கு. நினைச்சு பாருங்க, மீன்கள்லாம் செத்து கிடக்குதுங்க. இதை வந்து மீனை சாப்பிடுற மனுஷங்களோட என்ன நிலைமை ஆகும்னு யோசிங்க. இதை பத்தி ஏன் கவர்மெண்ட் எதுவுமே பேசல, ஏன் எந்த ஆக்ஷனும் எடுக்கலன்னு தெரியல. ப்ளீஸ் இதை பத்தி ஏதாச்சும் கவர்மெண்ட் பேசுங்க. அதாவது நம்ம பக்கத்து ஸ்டேட் கர்நாடகால காங்கிரஸ் தான் ஆட்சியில இருக்காங்க. நம்ம கூட கூட்டணி இருக்கிறதும் காங்கிரஸ் தான். இதை பத்தி நீங்க ஈஸியா பேசலாம். அதுக்கப்புறம் யார் பாது நீர்வழித்துறை அமைச்சர் குஷி சார், பேசுங்க சார். ஏதாச்சும் பேசினாதானே தெரியும். நீங்க இத்துன்னு போற அமைச்சர் இல்ல சார், நீர்வழித்துறை அமைச்சர் சார். இதை பத்தி ஏதாச்சும் பேசுங்க. இதை பத்தி இங்க ஒரு மீனவர் இருக்காரு, அந்த விவசாயமும் செய்யறாங்க. இதை பத்தி அவர்கிட்டயே கேட்கலாம். அவர் என்ன சொல்றாரு நீங்களே பாருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இங்க மீன்கள்லாம் செத்து கிடக்குது. மீன் பூரா டேம்ல அழிஞ்சு போச்சு. அந்த தண்ணி கெமிக்கல் தண்ணி வந்த பின்னாடி தான் தண்ணி கெட்டு போச்சு. விவசாயமே ஆகிறதுல மீன்களும் அழிஞ்சு போச்சு டேம்ல. அதனால உங்க வாழ்வாதாரம் ஏதாச்சும் எங்களுக்கு இதனால தான் புலம்ப ஓடணும். அப்படிங்களா? இதை பத்தி நீங்க எதுவும் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பேசணும்? போனாலே அடக்கிறதில்ல. அங்க அரசாங்கம் கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க? அரசாங்கத்துக்கிட்ட என்ன போனா இதான் போராடணும். நாங்க விவசாயமே எங்களுக்கு தண்ணி வந்து அந்த தண்ணி தேவையில்லாத தண்ணி வந்து விவசாயமே இடத்துல எங்களுக்கு இதை விட்டா வேற வழி இல்லை. இந்த தண்ணியை தான் நீங்க குடிக்கிறீங்களா? தண்ணி குடிச்சா போய் நாங்க நிக்கீங்களா? மாட்டாட்டுக்கு கூட ஊத்தத்துல போர் தண்ணியை தான் எட்டு வந்து ஊத்துறோங்க.